ஓகே, இப்போ நீங்கள் ஐஃபோன் 13 மினி ஆர் 13 சீரீஸ் ஆர் மோஸ்ட்லி எந்த புது ஐஃபோன்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, ஈவன் யூஸ்டு ஐஃபோன்ஸ் வாங்கியிருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வாங்கின உடனே சேஞ்ச் பண்ண வேண்டிய அண்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான செட்டிங் சேஞ்சஸை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அடிச்சிருங்க. வணக்கம், என் பேர் சாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சேனல் ஃபுல் டைம் டெக்கி தமிழ். ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஃபோன் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணணும்னா, செட்டிங்ஸில் ஜென்ரலில் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போனீங்கன்னா செக் பண்ணிடலாம். iOS இஸ் அப் டு டேட்னு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் இல்லைன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர்ஸில் தான் லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அண்ட் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நல்ல நெட்வொர்க் டேட்டா பிளான் இருந்துச்சுன்னா டவுன்லோட் iOS அப்டேட்ஸை ஆன் பண்ணுங்கள். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிடணும்னா இன்ஸ்டால் iOS அப்டேட்ஸையும் ஆன் பண்ணிடுங்க. இல்லை அப்டேட் ஃபைல் பெருசாக இருக்குது, எங்கேயாச்சும் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும்னா மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன், கேமரா செட்டிங்ஸ். ஐஃபோன்ஸில் நல்ல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிற கேமராஸ் இருக்குது. ஸோ கேமரா செட்டிங்ஸ் உங்களுக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு கேமரா டேப் பண்ணுங்கள். அதில் ஃபார்மட்ஸில் மோஸ்ட் காம்பேட்டபிள் அண்ட் ஹை எஃபிஷியன்சின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட் காம்பேட்டபிள் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் தான் JPEG அண்ட் H.264 ஃபார்மட் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு ஃபைல் சைஸ் கம்மியாக வேணும்னா ஹை எஃபிஷியன்சியை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோஸ் 1080 4Kல எந்த குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் 4K 30 FPS செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா HDR ஆப்ஷன்ஸ் இருக்கும். டால்பி விஷன் வீடியோ உங்களுக்கு தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வீடியோஸும் எந்த குவாலிட்டி அண்ட் FPSல வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1080p at 120 frames per second செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த செட்டிங் சேஞ்சாக கிரிட்டை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷார்ட்ஸை கம்போஸ் பண்ணுறப்ப ஈஸியாக பண்ணலாம். ஐஃபோன் 13 சீரீஸில் எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சரான ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ், அதில் ஸ்டாண்டர்ட், ரிச், கான்ட்ராஸ்ட், வைப்ரண்ட், வார்ம், கூல்னு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் எல்லாமே விவிட் மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் இல்லை, எடிட்டில் எடுத்து விட முடியாது. இது ஃபோட்டோ எடுக்கிறப்பே இந்த ஸ்டைல் செட்டிங் மர்ஜ் ஆகிடும். ஸோ பேசிக்கலி நீங்கள் கேமரா செட்டிங்ஸில் கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்றாப்பில் கஸ்டமைஸ்டாக செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன், கண்ட்ரோல் சென்டரை கஸ்டமைஸ் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்பில் கண்ட்ரோல் சென்டரில் டேப் பண்ணிங்கன்னா என்ன கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன கண்ட்ரோல்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் மோட், நோட்ஸ், வாய்ஸ் மெமோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் சென்டரில் இருந்தே நோட்ஸ், வாய்ஸ் மெமோஸ் ஆப்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாம் உங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ கண்ட்ரோல் சென்டரையும் உங்களுக்கு ஏற்றாப்பில் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன், டார்க் மோட். செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்க்குள்ளே லைட் அண்ட் டார்க்னு அப்பியரன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் டார்க் மோட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ டார்க் மோடை செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் லைட் அண்ட் டார்க் மோடை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி கூட ஷெட்யூல் போட்டு வைக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் டாகிள் ஆன் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நீங்கள் கஸ்டம் ஷெட்யூலில் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமை நீங்கள் செட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டார்க் மோடு வச்சு பேட்டரியும் சேவ் பண்ணலாம். OLED டிஸ்பிளேஸ்னால் பிக்சல்ஸ் தனித்தனியாக ஆன் ஆஃப் ஆகிக்கும். ஸோ டார்க்கான வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் பேட்டரி சேவ் பண்ணலாம். ஐஃபோன் 13 மினி மாதிரி ஃபோன்ஸில் பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கனால பேட்டரி மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம். ஸோ டார்க் மோட் அண்ட் டார்க் வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி கூட பேட்டரியை சேவ் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன், ஃபோக்கஸ் மோடை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்பில் ஃபோக்கஸ் செட்டிங்கை டேப் பண்ணிங்கன்னா டூ நாட் டிஸ்டர்ப், பர்சனல், ஸ்லீப், ஒர்க்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு ஏற்றாப்பில் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்கலி இது எதுக்குன்னா, நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்ற ரீசனுக்காக தான். ஏன்னா ஃபோன்ஸ்லாம் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கான டெக்கு தான். எதுக்கோ ஃபோனை எடுப்போம், ஆனால் கை ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு ரீல்ஸை பார்த்துட்ருப்போம். 1 மணி நேரம் ஸ்வாக் ஆகிடும். அண்ட் ஒர்க்னா ஒர்க் ரிலேட்டட் கான்டாக்ட்ஸ் அண்ட் ஆப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பர்சனல்னா நமக்கு நெருக்கமானவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒர்க் கால்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கலாம். ஸோ ஃபோக்கஸ்டாக ஒன்றை பண்ணணுங்கிற ரீசனுக்காக தான் இந்த ஃபீச்சர். ஸோ அதை உங்களுக்கு ஏற்றாப்பில் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. 6th ஒன்னா, ட்ரூ டோனை ஆன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்பில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் ட்ரூ டோன் ஆப்ஷன் இருக்கும். இது ஆப்பிளோட டெக்னாலஜி. உங்களை சுற்றி இருக்கிற லைட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாப்பில் கலர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஆன் பண்ணிடுங்க. 7th ஒன், ரைஸ் டு வெக் ஃபீச்சர்ஸை ஆன் பண்ணிடுங்க. எனக்கு பர்சனலாக ஐஃபோன்ஸில் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னே இதை சொல்லலாம். எஸ், இதை ஆன் பண்ண அதே டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் செட்டிங்ஸில் தான் இருக்குது. பேசிக்கலி இந்த ஃபீச்சர் எதுக்குன்னா,
ஐஃபோனை ரைஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகும். இதை ஏன் நான் ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னு சொன்னேன்னா, டிஸ்பிளே ஆன் ஆச்சுன்னா ஃபேஸ் ஐடி ஸ்கேன் ஆகும். அண்ட் நமக்கு ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபேஸ் ஐடி ஸ்கேன் பண்ண அப்புறம் தான் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் மெசேஜ் வந்திருக்குன்னா அந்த கான்டாக்டோட நேம் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகாது. ஃபேஸ் ஐடி ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். 8th ஒன், டேப் டு வேக் ஃபீச்சரை ஆன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஆப்பில் ஆக்சசபிலிட்டியில் டச்சில் டேப் டு வேக்ன்ற ஆப்ஷனை ஆன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் லாக் ஆகிறப்ப ஒரு டேப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வேக் ஆகிடும். அண்ட் ரைஸ் டு வேக் மாதிரி நீங்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸையும் பார்த்துக்கலாம். 9th ஒன், ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங்கை ஆன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்பில் பேட்டரி ஹெல்த்துக்குள்ளே போனீங்கன்னா ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிடுங்க. பேசிக்கலி இது உங்கள் பேட்டரி ஹெல்த் வேகமாக குறைஞ்சிடாமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஏன்னா பேட்டரி ஹெல்த் குறைஞ்சிட்டா பேட்டரியோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அண்ட் நீங்கள் அடிக்கடி சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான நிலைமை ஆகிடும். 80%க்கு கீழே பேட்டரி ஹெல்த் போயிட்டா பேட்டரியை சேஞ்ச் பண்ணுற நிலைமை வந்துடும். ஸோ ஆப்டிமைஸ்டு பேட்டரி சார்ஜிங்கை ஆன் பண்ணிடுங்க. 10th ஒன், டிஸ்பிளே ஆட்டோ லாக்கை 30 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்பில் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் செட்டிங்ஸ்குள்ளே ஆட்டோ லாக்கில் 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் 2 மினிட் 5 மினிட்னு ஆட்டோ லாக்கே வேணாம் நெவர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் 30 செகண்ட்ஸ் கொடுத்துருங்க. இந்த செட்டிங் சேஞ்ச் எதுக்குன்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் மேனுவலாக சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா 30 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அண்ட் இந்த செட்டிங் சேஞ்ச்னால பேட்டரியும் சேவ் ஆகும். ஸோ மாற்றிடுங்க. ஸோ இந்த 10 செட்டிங் சேஞ்சஸை நீங்கள் உங்கள் புது ஐஃபோன் ஆர் யூஸ்டு ஐஃபோன் வாங்கின உடனே சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த செட்டிங் சேஞ்சஸ்லாம் தான் iPhone 13 மினிக்கு மட்டும்னு இல்லை, எனி நியூ ஆர் ஓல்டு iPhone 15 டிவைசஸ்லையும் இருக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது போக வேறு ஏதாச்சும் நீங்களாக கண்டுபிடிச்ச ஃபாலோ பண்ணுற முக்கியமான செட்டிங் சேஞ்சஸ்லாம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணியாச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியாச்சா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.